நம்ம வந்துட்டு மை ஹவுஸ் டூ தான் நான் அவதார் வேர்ல்டோட என்னோடய ஹவுஸ் டூ தான் கட்ட போகிறேன். அது வந்து பார்ட் 3. ஆல்ரெடி நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம் போய் பாருங்கள். இது வந்து பார்ட் 3 தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இதுதான் அந்த பிங்க் கலர் ஹவுஸ்குள்ளே தான் நம்ம பார்த்து போகிறோம். போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கே இங்கே வந்து வாஷ்ரூம் வச்சுருக்கேன். வாஷ்ரூம் ரொம்ப அழகான வாஷ்ரூம் தான் மட்டும் தான் வச்சுருப்பேன். இங்கே வந்துட்டு என்ன இருக்குன்னா வந்துட்டு பாத்திங் ஸ்பேஸ் வச்சுருக்கேன். இங்கே ஏதாவது ஷாம்பு அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஒரு கண்டிஷ்னர் அந்த மாதிரி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதுவரை க்ளோஸ் ஆகிறது கஷ்டம். அப்படின்ட்டு ஒரு பாத் டப் வச்சுருக்கேன். இதுக்கும் இங்கே வந்துட்டு ஒரு இது மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே டாய்லெட், இது ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா நீட்டாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு பாட் மாதிரி தொங்கிட்ருக்கேன், அழகாக இருக்கணும். இதை வந்துட்டு ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்குல்ல, இது வந்துட்டு இந்த இடத்துல உள்ள டெம்பரேச்சர் காட்டும், இந்த ரூமில் உள்ள டெம்பரேச்சர் அதுக்கு. இது வந்துட்டு 2 லேம்ப்ஸ். நெக்ஸ்ட்டு ஏன் ஒரு இடம் மாதிரி வச்சுருக்கேன், ஏதாச்சும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே வந்து டாய்லெட் பேப்பர் டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சுருக்கேன். டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் ரோல்ஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் டிஷ்யூ வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் இங்கே பபுள் வரும், இதை திறனாலே பபுள் வரும். அந்த மிஷின் ஒன்று வச்சுருக்கேன். அதுமாதிரி இங்கே வந்து வாஷ் பேஸும் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு கிளாஸ் இருக்குது, ரோஸ் போட்ட கிளாஸ் மாதிரி இருக்குது. ஃப்ளவர் ரோஸ் கிடையாது, ஃப்ளவர். அதுமாதிரி இங்கே வந்து ஷாம்பு வச்சுருக்கேன், ஃப்ராக் ஷாம்பு. நெக்ஸ்ட் இங்கே ஃப்ரெஷ்னர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே லாண்ட்ரி பேக் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு சும்மா ஒரு இடம், ஆனால் உள்ள எதுவுமே வைக்கல. இங்கே 2 மேட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இப்படி வந்தோம்னா இங்கே வந்துட்டு ஒரு 3 லேம்ப் இது மாதிரி வச்சுருக்கேன், டெக்கார் மாதிரி வச்சுருக்கேன். இங்கே ஒரு இது மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு 3 லேம்ப்ஸ் தொங்கிட்ருக்கேன், ஸ்டார் லேம்ப், சன் லேம்ப், அதுக்கப்புறமா வந்துட்டு 3 லேம்ப். இது எல்லாமே அழகாக இருக்கும். இங்கே தான் ஒரு குட்டி ஸ்டூல் மாதிரி போட்டிருக்கேன், குஷன் ஸ்டூல். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு லேம்ப் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து மேட் போட்டிருக்கேன். இங்கே பெட், அழகான பெட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு குட்டி சோஃபா மாதிரி வச்சுருக்கேன். இங்கே ஒரு குட்டி ஸ்டூல் மாதிரி வச்சுருக்கேன், குஷன் ஸ்டூல் தான் அதுவும். நெக்ஸ்ட் இங்கே வந்து ட்ரெஸ் மாட்டி விடலாம். இங்கே 2 இது வச்சுருக்கேன், என்னோடய க்ளாஸட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஏதோ ஸ்டார் போட்ட மாதிரி இருக்குல்ல, இது என்னன்னு எனக்கே தெரியாது, அது இருக்குது. அதுக்கப்புறமா இங்கேயும் இது வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸோட இதோடு சேர்ந்தது, இது அங்கேயாச்சும் இது ஏதாச்சும் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு மிரர் வச்சுருக்கேன். இங்கே ஒரு இது மாதிரி வச்சுருக்கேன். இங்கே நிறைய பாட் வச்சுருக்கேன். இது என்னன்னு எனக்கே தெரில, ஏதோ டெக்கார் இது தான் நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு சாங் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே க்ளாஸட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. எத்தனை க்ளாஸட் வச்சுருப்பேன், ஆனால் உள்ளே எதுவுமே வச்சுருக்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு குட்டி இது மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே ஒரு மிரர், இங்கே ஒரு குட்டி ஸ்டூல். இங்கே இது என்னன்னு எனக்கே தெரியாது, சோஃபான்னு நினைக்கிறேன், குட்டி சோஃபான்னு நினைக்கிறேன். நான் கீழே மேட் போட்டிருக்கேன். இங்கே ஒரு குட்டி மேட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே எதனா சும்மா ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சுருக்கேன். அதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோர், மேலே உள்ள ஃப்ளோர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம், இல்லை கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரா இல்லை இருக்கான்னு தெரியல. அவ்வளோதான், இதுதான் வந்து லாஸ்ட் ஃப்ளோர். இது செம்ம அழகாக இருக்கும். இதுதான் பியூட்டிஃபுல்லான ஃப்ளோர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே எதுவுமே வைக்கலை, ஏன்னா டோர் திறக்கும் போது இருக்கும். ஆனால் இங்கேருந்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு இது மாதிரி வச்சுருக்கேன். அதுமாதிரி இங்கே பூனைக்கு வச்சுருக்கேன், ஆனால் இங்கே வந்து தேர்ஸ் நோ கேட்ஸ், நான் சும்மா வச்சுருக்கேன், அழகுக்கு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு மேட் போட்டிருக்கேன். இங்கே ஒரு டிசைனுக்கு வச்சுருக்கேன், ஆனால் இங்கே வைக்கிறதுக்குலாம் அங்கே மேலே வச்சுருக்கலாம், இட்ஸ் ஓகே. இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே ஏதாச்சும் ஹேங் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு குட்டி சோஃபா, இங்கே ஒரு இது மாதிரி வச்சுருக்கேன். இங்கே ஒரு இன்னொரு குட்டி சோஃபா டைப்பில் உள்ள ஒரு இது வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்தமாதிரி ஒரு அழகான ஃப்ளவர் வச்சுருக்கேன். இது பாட் வச்சுருக்கேன் வித் ஒரு குட்டி மரம் மாதிரி இருக்குது, ட்ரீ மாதிரி. நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஒரு ஃப்ளவர் பாட். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே ஒன்று மேலே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தமாதிரி ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒரு ஃபோட்டோ, அங்கே ஒரு இது நிறைய ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஒரு இது கிளாக் வச்சுருக்கேன். அது மாதிரி இங்கே வந்து லைட் வச்சுருக்கேன். 2 பொம்மைஸ் வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும் அப்படி வச்சா அப்படின்ட்டு. ஐயோ, ஓகே, கட்டி பிடிச்ச மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே நான் 3 லேம்ப்ஸ் ஹேங் பண்ணிட்டேன். 3 லேம்ப்ஸ் அழகாக இருக்கும். இங்கே ஒரு ஸ்ட்ராபெரி மாதிரி ஒன்று, இங்கே வந்துட்டு ஒரு கேட் லேம்ப். நெக்ஸ்ட் இங்கே ஒரு பியர் லேம்ப் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கேரளா ஹோட்டல் கட்டை, இது ஒரு குட்டி சோஃபா, இது லாங்கான சோஃபா வச்சுருக்கேன். இங்கே ஒரு குட்டி ஸ்டூல் வச்சுருக்கேன், காட்டில் சொல்லவே இல்லை.
குஷன் ஸ்டூல். அதுக்குமே இங்கே ஒரு பூ போட்ட ஃப்ளவர் போட்ட குஷன் ஸ்டூல் வச்சுருக்கேன். இங்கே ஒரு குட்டி டேபிள், இங்கே ஒரு குஷன் ஸ்டூல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு லேம்ப், குட்டி லேம்ப். இங்கே சும்மா டிசைன்ஸ்க்கு எல்லாமே வச்சுருக்கேன். இங்கே வந்து பாட்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே சும்மா ஒரு ஏரியா மாதிரி அதில் வந்து ஏதாச்சும் வச்சுக்கலாம் அதுமாரி வச்சுருக்கேன். இதுவும் அதுமாரி வச்சுருக்கேன். எல்லாமே டிசைனுக்கெல்லாம் வச்சுருக்கேன். அவங்களே கொடுத்ததுனால நான் வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். அவங்க ஹாஃப் மேட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஐயோ கிச்சன் கொட்டிட்டேன். ஸோ எனக்கு சும்மா அந்த இடம் வந்துட்டு எம்டியாக கிடக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தது வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டேன். இந்த இது வந்துட்டு அங்கே வைக்கலான்னு பார்த்தேன், பட் வைக்க முடியல, அதனால் இங்கே விட்டு வச்சுட்டேன். இதுவும் கிச்சன் தான். இது கிச்சன், அழகான கிச்சன், மை கிச்சன். ரொம்பவே அழகாக இருக்கும். பட் எந்த பொருளுமே நான் வச்சில்ல. இங்கே ஃப்ரிட்ஜு நான் தான் சொன்னால இது உள்ள மாதிரி வைக்க முடியல, இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு ஒன்றுமே வச்சிடல, எம்டி ஃப்ரிட்ஜு. நெக்ஸ்ட் இங்கே சும்மா ஏதாச்சும் ஐட்டம்ஸ் வச்சுக்கிறதுக்கு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இதுவும் அதுக்கு தான் ஏதாச்சும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு குட்டி அழகான லேம்ப், பெரிய லேம்பு, குட்டி கிடையாது பெரிய லேம்ப். நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு ஸ்டவ் வச்சுருக்கேன். 3 இது உள்ள ஸ்டவ் தான் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு குட்டி ஓவன் வச்சுருக்கேன். இது சும்மா ஏதாச்சும் வச்சுக்கலாம். இந்த எல்லாத்துலேயுமே ஏதாச்சும் வச்சுக்கலாம். இங்கே ஒரு குட்டி கிளாக்கு, நம்ம டைம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு குட்டி கிளாக் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே சும்மா இடம் ஏதாச்சும் வச்சுக்கலாம், நம்ம வச்சுக்கலாம். வந்துட்டு நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். இதை வந்துட்டு வாஷ் பண்ணுற இடத்துல வந்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கணும், ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கணும். பட் நான் அங்கே தூக்கி வச்சுட்டேன், பரவாயில்ல. நெக்ஸ்ட் இங்கே சும்மா சேர்ஸு, அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ஒரு இது மாதிரி வச்சுருக்கேன், ஸ்டூல் மாதிரி இது மாதிரி. அதுக்கப்புறமா இங்கே அது சர்விங் இது மாதிரி வச்சுருக்கேன். இங்கே குட்டி 3 ஸ்டூல்ஸ் வச்சுருக்கேன். இங்கே டிசைன் போட்டு இந்த மாதிரி 3 சேர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி டிசைனை போட்டிருக்கேன். அதுமாதிரி இங்கே வந்துட்டு எல்லாம் வச்சுருக்கேன். இது சாப்பிட்ற இடம். இங்கேயும் ஒரு குட்டி இது மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ரொம்பவே வந்துட்டு அழகான வந்துட்டு வீடாக இருந்திருக்கும் கண்டிப்பாக நினைக்கிறேன். டோர் திறக்க முடியுதான்னு பார்த்தா ஆனால் திறக்க முடியல. செம்ம பியூட்டிஃபுல்லான பிங்கியான குழந்தைகளுக்குள்ள ரூம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.